Exercise 11.1 third sum என்னன்னா express the each of the following numbers using exponential notation. Exponential notationனா என்னன்னா அடுக்கு குறியீடு மிக பெரிய எண்ணா இருந்தாலும் ரொம்ப சின்ன எண்ணா இருந்தாலும் அதுக்கு சிறிய எண்களா இருந்தாலும் அதுக்கு அடுக்கு குறியிடுதல் முறை இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முதல் ஃபஸ்ட்டு சம் பாருங்க, 512. இந்த 512க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். முதல்ல 2 டேபிளால் போடுறோம். 512 2 டேபிளில் போடுறப்ப என்ன கிடைக்குதுன்னா 256. 2 2s are 4, பேலன்ஸ் 1 11, 2 5s are 10, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12. ஸோ 256க்கு அகைன் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப 2 1s are 2, 2 2s are 5ல 2 2 இருக்குது, பேலன்ஸ் 1 கிடைக்குது 16. ஸோ 2 8s are 16. ஸோ அகைன் 2 டேபிளால் பண்ணுறோம். 2 6 are 12, 2 4s are 8. அகைன் 2ஆல் பண்ணுறோம். 2 3s are 6, 2 2s are 4. அகைன் 2ஆல் பண்ணுறோம். 2 1s are 2, பேலன்ஸ் 3ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் 1, அப்போ 12 ஆகும். 2 6 are 12. ஸோ அகைன் 16 2 டேபிளால் பண்ணுறோம். 2 8s are 16. அகைன் 2 டேபிளால் பண்ணுறோம். 2 4s are 8, 2 2s are 4. ஸோ கடைசியாக இந்த இது வர வரைக்கும், கடைசியாக அந்த 2 வர வரைக்கும் இதை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை 2s இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்குது. ஸோ அந்த 9ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை 2 2 2 2 2ன்ற மல்டிப்ளை மெத்தடில் போடுறோம். ஸோ மொத்தம் இதனுடைய பவர் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ ஒரே ஒரு 2 எடுத்து அதனுடைய பவரை மட்டும் போட்டு ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணுறப்ப நமக்கு மொத்தம் 9 2s வருது. அப்போ 2 பவர் 9. 512னுடைய எக்ஸ்பொனென்ஷியல் நோட்டேஷன் என்னென்னா 2 பவர் 9. ஓகேங்களா. அடுத்த சம் பார்த்திங்கன்னா 343. ஸோ 343ன்னு வரப்போ இது 2 டேபிளில் பண்ணலான்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 டேபிள் போட்டு பார்க்குறோம், அதுலேயும் வரல. 4 டேபிள் 5 டேபிள், அப்போ அது போல் போடுறப்ப 7 டேபிளில் போடுறோம். 7 டேபிளில் போடுறப்ப ஸோ இதுக்கான அந்த டிவிஷன் வருது. ஸோ 7 4s are 28. 34ல் 28 போச்சுன்னா பேலன்ஸு 6 வருது. ஸோ 63. ஸோ 7 9s are 63, 7 7s are 49. அப்போ மொத்தம் 7 7 வருது. ஸோ அதனுடைய அடுக்குகளை பவரை நம்ம கூட்டுறப்ப, நம்ம ஆட் பண்ணுறப்ப 7 பவர் 3 வருது. தேர்ட் சம் பார்த்திங்கன்னா 729. ஸோ 729 நம்ம எந்த டேபிளில் போடலான்னு பார்க்குறப்ப 3 டேபிளில் போடுறோம். ஸோ 7ல் 2 3s இருக்குது. 2 3s are 6, பேலன்ஸ் 1 12, 2 3 4s are 12, 3 3s are 9. ஸோ அகைன் 3 டேபிளில் 3 டேபிள் பண்ணுறப்ப 81 கிடைக்குது. 3 8s are 24, 3 1s are 3. அகைன் 3 டேபிள், அப்போ 3 2s are 6, பேலன்ஸ் 2 21, 3 7s are 21. அகைன் 3 டேபிள், 3 9s are 27. அகைன் 3 டேபிள், 3 3s are 9, 3 1s are 3. ஸோ இப்போது இங்கே நம்ம கண்டுபிடிச்ச எல்லா நம்பர்ஸையும் இங்கே எடுத்து போடணும். மொத்தம் எத்தனை 3s வருது பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போது நம்ம பவர் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 3 பவர் 6. இதுதான் அதனுடைய ஆன்சர். சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து சம் 3125. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 5 டேபிளால் பண்ணுறோம். ஸோ 5 டேபிளில் பண்ணுறப்ப 3125, 5ஆல் பண்ணுறப்ப 625 கிடைக்குது. ஏன்னா 3 6s are 5 சாரி 6 5s are 30, 5 2s are 10, 5 5s are 25. அகைன் 5ஆல் பண்ணுறப்ப 5 1s are 5, 5 2s are 10, 5 5s are 25. அகைன் 5ஆல் பண்ணுறப்ப 5 2s are 10, 5 5s are 25. அகைன் 5ஆல் பண்ணுறப்ப 5 5s are 25, 5 1s are 5. மொத்தம் எத்தனை 5 வந்திருக்கு பாருங்க, 1 2 3 4 5. ஸோ 5 பவர் 5 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அதில் அடுத்து இதே எக்ஸசைஸில் 11.1ல் ஃபோர்த்து சம் பாருங்கள். ஐடென்டிஃபை த கிரேட்டர் நம்பர் wherever possible in each of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கிரேட்டர் நம்பர், இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா 4 பவர் 3 ஆர் 3 பவர் 4. இதில் எது கிரேட்டர் நம்பர்னு கேட்குறாங்க. இதனுடைய சொல்யூஷன் பாருங்கள். 4 பவர் 3ன்னா 4 × 4 × 4, 4 4s are 16.
16 fours are 64. 16 fours are 64. அதே 3 power 4 பாருங்க. மொத்தம் எத்தனை 3s வரும்? 1 2 3 4 4 3s. 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81. அப்போ இதில் எது பெருசுன்னா 3 power 4 தான் பெருசு. அப்போ 4 power 3 less than 3 power 4. This is the answer. So next பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 11.1லேயே 5th சம் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆஸ் ப்ராடக்ட் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ். என்ன கேட்டிருக்காங்க? ப்ரைம் ஃபேக்டர்ஸ். நமக்கு தெரியும் ப்ரைம் நம்பர் என்னன்னு தெரியும். எந்த ஒரு எண்ணை அதே நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ, அது மட்டும் இல்லாமல் ஒன்றாலையும் இது அதே நம்பரால் டிவைட் பண்ணக்கூடியதான் ப்ரைம் நம்பர்ஸ். இது நமக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்றால் டிவைட் பண்ணலாம், ஒன்றால் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதே எண்ணு தான் அதனுடைய ஃபேக்டராகவும் வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும்னா 49 பார்த்தீங்கன்னா 7 7s are 49. இது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஆனால் 47 வந்து ப்ரைம் நம்பர். பிகாஸ் 47 தான் அதுக்கான ஃபேக்டர், வேற வாய்ப்பில்லை. அதே போல் 2க்கான ஃபேக்டர் 2 மட்டும்தான், வேறு நம்பர்ஸ் வராது. 1 வரும் இல்லை 2 வரும். ஸோ இது போல் அதே நம்பரே வந்து அதுக்கு ஃபேக்டராகவும், அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் அதே நம்பரும் ஃபேக்டராக இருந்தால் அதுதான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ 648க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போடுறோம். 2 டேபிளில் போடுறப்ப 324 வருது. அகைன் 2 டேபிள் 162 வருது. அகைன் 2 டேபிள் 81 வருது. 81க்கு 3 டேபிள் போடுறப்ப 27. அகைன் 3 டேபிள் 9 3s are 27, 3 3s are 9, 3 1s are 3. ஸோ அப்போ 2 power 3 in multiplication or into 3 power 4. This is the answer. ஸோ 405 பார்த்தீங்கன்னா 405க்கு ஃபஸ்ட்டு 3 டேபிளில் போடுறோம். 3 1s are 3, 3 3s are 9, பேலன்ஸ் 1 15, 3 5s are 15. Again 3 table 3 4s are 12, balance 1 15, 3 5s are 15. Again 3 table 3 15s are 45, 3 5s are 15, 5 1s are 5. So 3 power 4 என்ன 4 3s இருக்குது. 3 power 4 into 5 power 1. அடுத்து 540. 540க்கும் அதே போல் பார்க்குறோம். 2 டேபிளில் பார்க்குறோம் 270, 3 டேபிள் 90, 3 டேபிள் 3 டேபிளில் பார்க்குறப்ப 3 3s are 9 30, 3 டேபிள் 10, 2 5s are 10, 5 1s are 5. அப்போ 2 power பாருங்கள், 2 power 2, 3 power 3 and 5 power 1 தான் இதனுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ அடுத்து 3600 4th சம். 3600 பாருங்கள், இது வந்து முதல்ல 2 டேபிள் பண்ணுறோம். 1800 கிடைக்குது. அகைன் 3 டேபிள் 300 கிடைக்குது. அகைன் 3 டேபிள் 100 கிடைக்குது. 2 டேபிள் 50, 2 டேபிள் 25, 5 டேபிள் 5 1s are 5, 5 டேபிள் 5 5s are 25, 5 1s are 5. ஸோ 2 power 4 into 3 power 2 into 5 power